श्रीशैलेश दयापात्रं देवक्यादिगुणानं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोगतस्सराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकशन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गिरलं प्रणमामि मूर्ता भूतं सरच्च मगदाव्य भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामकः स्वसर्मवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् துஜிகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தளமதில் சோழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமடம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினை சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவி தெற்காப்பு அடியோம் ஓடும் என்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று அவன்றுரைப்பன்னமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடியிலே சரணம். ஆழ்வார் திருவடியிலே சரணம், ஆச்சாரியன் திருவடியிலே சரணம், ஜீயர் திருவடியிலே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடியிலே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினந்தோறும் ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 23வது அனுபவிக்க இருப்பது அமிர்த நாராயண சுவாமி திருக்கோயில். அதாவது அது இப்பொழுது அமிர்த கடேஸ்வரர் அபிராமி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. சிவன் காலண்டகாகவும் அவரது மனைவி பார்வதி அபிராமியாகவும் காட்சியளிக்கும் இந்து கோயிலாகும் இது. மகாவிஷ்ணுவுக்கு அமிர்த நாராயணனும் அவரது மனைவி மகாலட்சுமி அமிர்தவல்லியாகவும் இங்கு உள்ளனர். இது திருக்கடையூரிலே அமைந்துள்ள ஆலயம். இது திருக்கடவூர் என்பது மயிலாடுதுறையிலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சிவன் தனது இளம் பக்தரான மார்க்கண்டேயரை மரணத்திலிருந்து காப்பாற்றிய புராண கதை மற்றும் அபிராமி பட்டர் என்ற தெய்வ பக்தரின் கதையும் இங்கு இந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டில் தமிழ் சைவ சமய கோட்பாட்டு படைப்பான தேவாரத்தில் இது தலைமை தெய்வம் என்று போற்றப்படுகிறது. இது நாயனார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் கவிஞர்களால் எழுதப்பட்டது. இந்த கோயில் வளாகம் 10 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் கோபுரங்கள் எனப்படும் 2 நுழைவாயில் கோபுரங்களை கொண்டது. மிக உயரமான கிழக்கு கோபுரங்கள் 11 தளங்கள் மற்றும் 46 கிலோமீட்டர் உயரம் கொண்டது. இந்த கோயிலில் ஏராளமான கோயில்கள் உள்ளன. அவற்றில் அமிர்த கடேஸ்வரர் மற்றும் அபிராமி ஆகியோரின் கோயில்கள் மிக முக்கியமானவை. இந்த கோயில் காலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை பல்வேறு நேரங்களில் 6 கால பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த நாட்காட்டியின்படி 12 ஆண்டு விழாக்கள் நடைபெறுகின்றன. தற்போது 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தின் போது கட்டப்பட்டது தற்போது உள்ள கோயில். அதே நேரத்தில் பின்னர் விரிவாக்கங்கள் தஞ்சாவூர் நாயக்கர்களால் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோயில் தர்மபுரம் ஆதீனகர்த்தாவால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது இந்து மத புராணத்தின்படி சிவன் 8 வெவ்வேறு அசுரர்களை அழித்ததாக நம்பப்படுகிறது. மேலும் அஷ்டவீராட்டான கோவில்கள் அவரது ஒவ்வொரு வெற்றிகளையும் குறிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. யமனின் மரணப்பிடியில் இருந்து மார்க்கண்டேயனை காப்பாற்ற சிவன் காலசம்ஹார மூர்த்தியாக தோன்றியதாக நம்பப்படும் 8 கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். மார்க்கண்டேயரின் புராணத்தின் அடிப்படையில் இந்த கோயிலில் வழிபடுவது 60 அல்லது 80 வயதையொட்டிய தம்பதிகளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். திருக்கடையூர் மயானத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில், அது பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருமையானம்
பிள்ளைப்பெருமானூர் மற்றும் புகழ்பெற்ற பாடஸ்தலங்கள் சிவஸ்தலம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. திருக்கடையூர் என்ற பெயர் தமிழில் கடம் என்று அழைக்கப்படும் பானையிலிருந்து வந்தது. கடம் என்றால் பானை. அந்த பானையிலிருந்து இந்த பெயர் கடமூர்ங்கிறது கடவுர் என்பது கடையூராக மாறிவிட்டது. விஷ்ணு, இந்திரன் மற்றும் பிற தேவர்கள் சமுத்திர மந்தனத்தின் போது கடையப்பட்ட அமுதத்தை உட்கொள்ள ஒரு உன்னதமான இடம் தேவைப்பட்டது. எனவே அந்த அமுத பானையை இங்கு கொண்டு வந்தனர். அதை உட்கொள்வதற்கு முன் எந்த பெரிய காரியத்திற்கும் முன் வணங்க வேண்டிய விநாயகரை வணங்க மறந்து விட்டார்கள். தேவர்களின் இந்த தற்செயலான செயலால் புண்படுத்தப்பட்ட விநாயகர் அமுதபானையை திருடி திருக்கடையூரில் மறைத்து வைத்தார். விநாயகர் அவருடைய தந்தை மற்றும் தாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதன் மீது சிறிது அமுதத்தை ஊற்றினார். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் அமிர்த கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அமிர்த பானையிலிருந்து அவருக்கு அபிஷேகம் நடந்ததால் அமிர்த கடேஸ்வரர். இது சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அழியாமைக்கு வழிவகுக்கும் இறைவன் என்றும் பொருள்படும். விஷ்ணுவின் சக்தியால் அபிராமி இங்கு அவதரித்தார் என்று நம்பப்படுகிறது. பிரபலமான புராணத்தின்படி திருக்கடையூர் கோயிலுக்கு அருகே மிருகண்ட முனிவர் என்று ஒரு முனிவர், அவர் மனைவி மிருத்மதி இருவரும் வசித்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் சிவபக்தர்களாக இருந்தனர். பல ஆண்டுகள் தவம் செய்து இரவும் பகலும் வணங்கி ஒரு குழந்தை பாக்கியம் கேட்டார்கள். பல வருட தவத்திற்கு பிறகு மிருகண்டர் மற்றும் மிருதிமதிக்கு சிவன் தோன்றினார். அவர்களின் பிரார்த்தனையை கேட்ட அவர்களுக்கு ஒரு தேர்வை வழங்குவதாக அவர் அவர்களிடம் கூறினார். 16 வயது வரை மட்டுமே வாழும் ஒரு திறமையான மகனை வேண்டுமா அல்லது நீண்ட ஆயுளை கொண்ட குறைந்த புத்திசாலித்தனமான மகனை பெற வேண்டுமா என்று கேட்டார். மிருகண்டமும் அவர் மனைவியும், எனக்கு குறைந்த ஆயுள் இருந்தாலும் 16 வயது இருந்தாலும் எனக்கு 16 வயதுள்ள பாலகனே எனக்கு போதும், நல்ல புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதன்படி மார்கண்டேயன் அவர் குழந்தை பிறந்தது. அவருக்கு மார்கண்டேயன் என்று பெயர் வைத்தார்கள். வளர வளர அவனுக்கு சிவபக்தியும் அதிகரித்தது. ஒரு நாள் தந்தையின் அறிவுறுப்படி மார்கண்டேயர் திருக்கடையில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டார். கங்கையிலிருந்து தண்ணீரை ஒரு நிலைப்படி பாதையாக கோவிலுக்கு கொண்டு வந்தார். அவர் இறக்க விதிக்கப்பட்ட நாளில் மரணத்தின் தெய்வமான யமன் மார்கண்டேயரின் ஆன்மாவை சுற்றி கட்டி தன்னுடன் இழுத்து செல்ல தனது கயிறை பயன்படுத்தி தோன்றினார். மார்கண்டேயர் கோவிலில் தஞ்சம் புகுந்து சிவலிங்கத்தை தழுவினார். சிவலிங்கத்தின் மீது மார்கண்டேயன் மீது வீசப்பட்ட பாச கயிறானது சிவன் மீது விழுந்தது. உடனே சிவன் தனது பாதுகாப்பு இருந்தவரை தொடக்கூடாது என்று எச்சரிக்கும் பொழுது யமன் அதை அவருடைய எச்சரிக்கையை மீறி, தாங்கள் எனக்கு இட்ட கட்டளைப்படி நான் அவருடைய ஆயுசு முடிந்து விட்டது, ஆகவே நான் அழைத்து செல்வேன் என்று அவனை மார்க்கண்டேயனை இழுத்து செல்ல முற்படும் போது சிவன் அவரை காலால் உதைத்து தனது காலடியில் பிடித்து யமனை செயலற்றவராக மாற்றினார். மாற்றிவிட்டு மார்க்கண்டேயனை என்றும் 16 வயதுடையவனாக இருக்கும்படி ஆசீர்வதித்து சிரஞ்சீவி ஆக்கினார். இந்த கோவிலில் சிவன் காலசம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். காலத்தை கடந்தவர், காலத்தை அழிப்பவர் என்று பெயர். இதற்கிடையில் யமன் செயலற்ற நிலையில் வரக்கூடிய காலில் இருப்பதனால் கொஞ்ச நாட்கள் மரணமே ஏற்படவில்லை. பூமி தாயானவள் பூபாரம் தாங்காமல் அவள் மண்டியிட்டாள். சுவாமி, இப்படி சிருஷ்டி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் யமனை சிறைப்பிடித்து உங்களுடைய காலுக்கு அடியில் வைத்ததனால் இப்பொழுது பூமி பாரம் தாங்க முடியவில்லை என்றவுடன் யமனை விடுவித்து தன்னை வணங்குபவர்கள் யாருக்கும் நீ பயமுறுத்தக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கை விட்டு அவரை அனுப்பினார். ஆகவே அவரது ஆள்காட்டு விரலை உயர்த்தியபடி இங்குள்ள கோவிலில் சிவன் காட்சி தருகிறார். திருக்கடையூர் சிவபெருமான் யமனை அடக்கியதாக நம்பப்படுகிறது. இதனால் மிருத்யுஞ்சன் மரணத்தை வென்றவர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. இடைக்கால சோழர்களுக்கு சொந்தமான பல்வேறு கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் உள்ளன. மைய கோவிலில் தெற்கு சுவரில் 1ஆம் ராஜராஜனின் 13வது ஆட்சி ஆண்டின் ஒரு கல்வெட்டு உள்ளது. இந்த கோவிலுக்கு நிலம் வழங்குவதற்கு ஈடாக ஒரு வணிகர் கோவிலுக்கு நெல் வழங்குவதாக குறிப்பிடப்படுகிறது. கோவிலில் மற்றொரு பதிவு, ராஜராஜ சோழன் ஆண்டுதோறும் 8 நாள் கோவில் திருவிழா நடத்துவதற்காக கோவிலுக்கு நன்கொடை வழங்கியதாக பதிவை காண்கிறோம்.
கிபி 1054 தேதியிட்ட பதிவில் இதெல்லாம் இருக்கிறது. பல்வேறு பதிவுகள் காணப்படுகின்றன. ஒரு சுவாரஸ்யமான கல்வெட்டு வைஷ்ணவீர்கள், அதாவது விஷ்ணு வழிபாட்டாளர்கள் கூட்டு சேர்ந்த ஒரு கோவிலின் பாதுகாவலரிடமிருந்து நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிக்கிறது. ஆகவே இப்போது அது தர்மபுரி ஆதீனத்தால் இது பராமரிக்கப்பட்டு வருகிறது. சோழ வம்சத்தின் கோயில் கட்டடக்கலைக்கு ஏற்ப இந்த கோயில் 11 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. 5 முற்றங்கள், பல கம்பீரமான கோயில் கோபுரங்கள் மற்றும் பெரிய பெரிய விசாலமான மண்டபங்களோடு இருக்கின்றன. கோயிலை பிரதிஷ்டை செய்த மன்னரின் விவரங்கள் நிச்சயமற்றவை, அதாவது குறிப்புகளில் தெரியாவிட்டாலும் கோயிலில் உள்ள கல்வெட்டுகளிலிருந்து இது குறைந்தது 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டிலிருந்து முதலாம் ராஜ சோழனின் ஆட்சி காலத்திலிருந்து வருகிறது என்பதை உறுதிப்படுத்தி கூறுகிறது. முதலாம் குலோத்துங்க சோழன் 1075 1120 காலத்தில் தான் கோயில் செங்கல் சுவர்கள் கல் சுவர்களால் மாற்றப்பட்டு முன்பக்கத்தில் மண்டபம் கட்டப்பட்டதாக குறிப்புகள் இருக்கின்றன. ராஜகோபுரம் மற்றும் கோயிலின் நுழைவாயில் கோயிலுடன் தொடர்புடைய பல்வேறு புராண கதைகளை சித்தரிக்கும் படங்களும் காணப்படுகின்றன. இந்த கோயிலை 11 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 5 பெரிய வளாகங்களை கொண்டுள்ளது. கோயில் மேற்கு நோக்கி உள்ளது. 7 நிலை ராஜகோபுரம் பிரமிடு கோயில் கோபுரம் வழியாக அணுகப்படுகிறது. மைய கோவிலில் லிங்க வடிவில் அமிர்தகடேஸ்வரர் உருவம் உள்ளது. கருவறைக்கு அருகில் மார்க்கண்டேயரை மீட்பதற்காக காலசம்ஹார மூர்த்தியாக ஒரு தனி சன்னதி உள்ளது. வெங்கல சிலையில் 4 கரங்களுடன் ஒரு லிங்கத்திலிருந்து வெளிப்படுகிறது. முதல் வளாகத்தை சுற்றியுள்ள சுவர்களில் உள்ள இடங்களில் துர்க்கை, தட்சிணாமூர்த்தி மற்றும் கண்டிகேஸ்வரன் உருவங்கள் இருக்கின்றன. சோழர் கோயிலுக்கு சொந்தமான 5 தொகுப்பு கல் சிற்பங்கள், அமிர்த புஷ்கரணி, காலதீர்த்தம் மற்றும் மார்க்கண்டேய தீர்த்தம் என்று அழைக்கப்படும் 3 கோயில் குளங்கள் அல்லது தீர்த்தங்கள் இங்கே உள்ளன. அபிராமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனி சன்னதியும் இருக்கிறது. சன்னதியின் முன்பக்கத்தில் ஒரு துறவி, சக்த துறவி அபிராமி பட்டர் அபிராமி அதை வழங்கியதாக ஒரு வரலாறும் உண்டு. காலசம்ஹார மூர்த்தியை வழிபட்டு மார்க்கண்டேயருக்கு இந்த கோயில் தனி சன்னதியையும் பராமரிக்கிறது. திருக்கடையூர் ஒரு சைவ கோயிலாக இருந்தாலும் அதில் ஒரு பழைய வைணவ கோயில் உள்ளது. இந்த கோயிலில் உள்ள தெய்வங்கள் அமிர்தநாராயணன் மற்றும் துணைவியார் அமிர்தவள்ளி. அபிராமி சன்னதியின் கிழக்கு நோக்கி உள்ளது மற்றும் நுழைவு கோபுரத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. வளாகத்தில் அபிராமி பட்டரின் உருவமும் உள்ளது. அபிராமி பட்டருடைய கதை இங்கே ரொம்ப விசேஷமான கதை. இந்த கோயிலில் 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அபிராமி பட்டர், அதாவது சுப்பிரமணிய ஐயர் என்று ஒரு தீவிர பக்தர் இருந்தார். அவர் தெய்வத்தை மிகவும் நேசித்து அவர் அன்னையுடைய எல்லா இடங்களிலும், அவரை குறிப்பாக எல்லா பெண்களிடமும் அன்னையை கண்டார். கோயிலுக்குள் நுழைந்த எந்த ஒரு பெண்ணும் அவருக்கு மலர்களை சமர்ப்பித்து தெய்வத்தின் உயிருள்ள உருவமாக அவர் வணங்குவார். ஒரு நாள் சுப்பிரமணியன் அபிராமியை தியானத்தை கொண்டிருந்த பொழுது மன்னர் சரபோஜி கோயிலுக்கு வந்தார். சுப்பிரமணியர் கோயிலுக்குள் நுழையும் போது தனக்கு முன்னால் வணங்காததை கண்டு மன்னர் எரிச்சல் அடைந்தார். கோயிலில் இருந்த பக்தர்கள் ஒருவரிடம் தன்னை அடையாளம் காண மறுத்த இந்த மனிதர் யார் என்று கேட்டார். ஒரு பூசாரி ராஜாவிடம் சுப்பிரமணியன் பைத்தியம் பிடித்தவர் என்றும் அனைத்து பெண்களையும் தெய்வீக தாயாக வணங்கி மலர்களை பொழிந்தவர் என்றும் கூறினார். இருப்பினும் கோயிலில் மற்றொரு பூசாரி இதை கேட்ட அந்த மனிதரை திருத்தி சுப்பிரமணியன் உண்மையிலேயே ஒரு துறவி, மகான் என்று அவனை அபிராமி சிறந்த பக்தர் என்றும் கூறினார். இந்த மனிதன் யார் என்று 2 முரண்பாடான கணக்குகளால் குழப்பமடைந்த மன்னர் சுப்பிரமணியனை சோதிக்க முடிவு செய்தார். எனவே இன்று முழு நிலவு அல்லது அமாவாசை நாளா என்று சுப்பிரமணியத்திடம் கேட்டார். அந்த நேரத்தில் சுப்பிரமணியன் இன்னும் தெய்வீக தியானத்தில் மூழ்கியிருந்த பொழுது அவருக்கு பிரகாசமான அபிராமி தாயாருடைய முகத்தை பார்த்தவுடன் அவருக்கு முழு நிலவாக அவருக்கு தெரிந்தது. ஆகவே இன்று பௌர்ணமி என்று கூறினார். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்தது. சுப்பிரமணியன் பைத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் முடிவு செய்த அவர், சந்திரன் தோன்றவில்லை என்றால் இன்று அந்தி வேளையில் உன்னை அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்று கட்டளையிட்டார். சிறிது நேரம் கழித்த மன்னரின் படை சுப்பிரமணியனை எழுப்பி அவரது பைத்தியக்காரத்தனத்திற்காக ஒரு தூக்கிலிட அவருக்கு உத்தரவிட்டது. சாதாரண சுயநிலவுக்கு திரும்பிய சுப்பிரமணியன் அபிராமியின் முகத்தை முழு நிலவு என்று தவறாக கருதி அது ஒரு முழு நிலவுதான் என்று சொல்ல வைத்தது. உண்மையில் அன்று அமாவாசை நாளாகும். தன்னை சுற்றும் தீப்பிழம்புகள் எழும்பிக் கொண்டிருந்த நிலையில் சுப்பிரமணியன் சிதையில் நின்ற பொழுது தெய்வீக தாயால் மட்டுமே தன்னை காப்பாற்ற முடியும் என்று உணர்ந்தார். அபிராமிக்கான பாடலாக அபிராமி அந்தாதி எழுதினார். அந்த அபிராமி அந்தாதி இன்றும் நம்மால் பாடப்பட்டு நம்மால்
முக்கியத்துவம் பெறுகிறது. நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் 63 சைவர்கள் குங்கிலிய கலைநாயக்கா மற்றும் கரிநாயக்கா இருவரும் இங்கு வழிபாடு செய்து பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்றதாக வரலாறு உண்டு. கலைநாயனார் ஒரு தீவிர சிவ வழிபாட்டாளர். மேலும் தனது சொற்ப சம்பாத்தியத்தில் கோயில் விளக்குகள் மற்றும் தூபக்குச்சிகளை ஏற்றி வைத்தார். ஒரு காலத்தில் அவருக்கு வருமானம் இல்லாதால் குடும்பம் கடுமையான வறுமையை எதிர்கொண்டது. கலைஞரின் மனைவி தனது தங்க ஆபரணத்தை அன்றாட செலவுகளுக்கு விற்க கொடுத்தார். கலைய தங்கத்தை விற்று பணத்தை கோயில் விளக்குகளுக்கு ஏற்ற பயன்படுத்தினார். அதை மேலும் மேலும் விளக்குகளை ஏற்றினால் அந்த வீடு தானியங்களால் நிரம்பியது. தலைமை தெய்வத்தின் மீதான அவரது பாசத்தை விவரிக்கும் ஒரு தெய்வீக குரல் செல்வத்திற்கும் வழிவகுத்தது. அவர் குங்கிலி கலைநாயனார் என்று அறியப்பட்டார். நாயன்மார்கள் அப்பர், சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரும் இந்த ஆலயத்தின் மகிமைகளை பாடியுள்ளனர். அனைத்து சித்தர்களும் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்ததாக குறிப்புகள் இருக்கின்றன. சித்தர் கோரக்கர் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து தேவியின் ஆசிகளை பெற்றதாகவும் வரலாறு உள்ளது. தேவாரத்தில் இக்கோயில் போற்றப்படுவதால் இப்பாடல் பெற்ற ஸ்தலம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது சைவ நீதியில் குறிப்பிடப்பட்டுள்ள 276 கோயில்களில் ஒன்றாகும். சம்பந்தரின் 11 பாடல்கள் 3வது திருமுறை 8வது காண்டமாக தொடுக்கப்பட்டுள்ளது. அப்பரின் 31 பாடல்களை 4வது திருமுறையாக ஒவ்வொன்றும் 31வதாக 107வது காண்டத்தில் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது. மீதமொன்று 11 5வது திருமுறையில் 11வது காண்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சுந்தரின் 10 பாடல்கள் 7வது திருமுறையாக 28வது காண்டத்தில் தொகுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள பூசாரிகள் சைவ சமய பூசாரிகள். இங்கு சிவாச்சாரியார்கள் இங்கு பூஜை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கோயில் சடங்குகள் ஒரு நாளைக்கு 6 முறை பூஜை நடைபெறுகின்றது. காலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை, இரவு 10 மணிக்கு அர்த்தஜாமத்தோடு நிறைவு பெறுகிறது. ஒவ்வொரு சடங்கும் 4 படிகளை கொண்டுள்ளது. அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராமி அம்மன் இருவருக்கும் அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம் முதலின சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. மார்க்கண்டேய புராணத்தின் அடிப்படையே இந்த கோயிலில் வழிபடுவது 60 அல்லது 80 வயதுடைய தம்பதிகளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கு அவர்களுடைய 60 மற்றும் 80வது சஷ்டியத்தை பூர்த்தி சதாபிஷேகம் ஆகிய இங்கு சிறப்பாக எல்லோரும் அங்கு போய் இந்த சன்னதிகளில் கொண்டுகிறார்கள். இந்த கோயிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் நவராத்திரி மற்றும் அபிராமி தனது மாதவிடாய் அடைந்த நாளை கொண்டாடும் திருவிழாக ஆடிப்பூரம் ஆகியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பதை கூறி அமிர்தகடேஸ்வரனுடைய அருளையும் அமிர்த நாராயணனாக மகாவிஷ்ணுவுடைய அருளையும் இந்த இடத்தில் நாம் ஒரு சேர பெறலாம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீறி அருளாதே இறைவான் ஈதாராய் பறையலுரம்பாக எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றையினம் காமங்கள் மற்றையலுரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புருவரம்பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.